ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க மஞ்சச்சட்டை மணி. இப்போ நம்ம பார்க்க போறது மிஷன் சாப்டர் 1. ஓகே, ஒரு படத்தை எடுக்கிறாங்கன்னா அதில் லைட்மேன்லேருந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்லேருந்து ஏன் புதுசாக வர நியூ இயக்குனர் கூட இந்த படத்தை எப்படியாச்சும் ஒரு படத்தை சாதிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில தான் வராங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு லைட்மேன் ஒரு படம் ஜெயிச்சிச்சுன்னா நான் ஒர்க் பண்ண படம் நல்லா ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னு அவர் மனசில் ஒரு ஹாப்பி இருக்கும். அந்த படம் ஜெயிச்சாதான் அவருக்கு நெக்ஸ்ட் படம் சான்சஸும் அதிகமாக வரும். அதேமாரி ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்காருன்னா ஒரு படம் ஜெயிச்சாதான் அவர் அந்த படம் இந்த டைரக்டர்கிட்ட நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தேன், ஸோ அதனால் இந்த கதையை சொல்கிறேன்னு ஒரு டைரக்டர்கிட்ட போய் ஒரு ஹீரோட்ட போய் சொல்லி அதை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதனால் ஒரு படத்தை எங்களை மாரி ரிவ்யூவர்ஸ் மஞ்சள் சட்டை சூப்பு சட்டை பச்சை சட்டை அப்படின்னு நிறைய பேர் கொடுப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் எதுவும் எடுத்துக்காம ஒரு படத்தை தேட்டரில் போய் பாருங்க. அந்த படம் பிடிச்சிருந்தா நீங்க உங்களோட ரிவ்யூவை சொல்லுங்க. அதுதான் என்னுடைய ரிக்வெஸ்ட். ஓகே, நம்ம இப்போ மிஷன் சாப்டர் 1 படத்தை பார்த்தீங்கன்னா அருண் விஜய் நிறைய படங்கள் முயற்சி பண்றாரு, எப்படியாச்சும் நம்ம ஹிட்டு கொடுத்து ஒரு பெரிய லெவலுக்கு வந்துடணும் அப்படின்னு. ஸோ அந்த லெவலில் அவர் செலக்டடாக ஃபிலிம்ஸ் நடித்தாலும் அவருடைய படங்கள் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சில படங்கள் அவர் நடிக்கிற படங்கள் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கு. அவர் ஆனால் செலக்டடாக ஒரு படம் நடிக்கிறார், அந்த படம் ஜெயிச்சுட்டு தான் இருக்கு. ஸோ அந்த வரிசையில் இந்த மிஷன் சாப்டர் 1 வெற்றி பெற்றிருக்கு, மக்களுடைய ஒரு ஆதரவை பெற்றிருக்கு இந்த படம். அது மட்டும் இல்லாமல் ரெண்டு ரேஸில் 2 வண்டி ஓடுது, ஒன்று அயலானும் கேப்டன் மில்லரும். இது ஃபர்ஸ்ட்ல எல்லாரும் பார்த்தா இந்த 2 படம் தான் இதுல ஓடிக்கிட்டு இருக்கு, ரேஸுக்கு வருது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா பின்னாடி ஒன்று வேகமா அப்படியே ஸ்லோவா இவங்களோட ஈக்குவலுக்கு வந்துருச்சு இந்த படமும். அந்த படமும் ஓரளவுக்கு நல்ல ஒரு மிஷன் சாப்டர் ஒரு நல்ல ஒரு வெற்றி பெறுது. இந்த சுச்சுவேஷன்ல ஒரு நல்ல எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி நல்ல வெற்றியை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த படமும் ஏஎல் விஜயோடைய டைரக்ஷனில் இந்த படமும் வெற்றி பட வரிசையில் இந்த படமும் இணைஞ்சிருக்குங்கிறதுல ஒரு சந்தோஷமான விஷயம். ஸோ இந்த படம் ஒரு ஆக்ஷன் கதையாக இருந்தாலும் ஒரு ஃபேமிலியோட பார்க்கலாம். எல்லாருமே கொண்டாடுறாங்க இந்த படத்தையும். கம்பேர் டு தட் ஃபிலிம் இந்த படத்தையும் ஈக்குவலாக பார்க்குறாங்க. ஒரு சின்ன பட்ஜெட் படமாக இருந்தால் கூட இந்த படத்தையும் ஈக்குவலாக பார்த்து கொண்டு வராங்க. அதனால இந்த படத்தையும் எல்லா மக்களும் போய் தியேட்டரில் பாருங்க, உங்களுடைய ஆதரவுகளை கொடுங்க. நன்றி, வணக்கம்.